வீடியோ தலைப்பு: சாணக்கியரின் நிதி பேரரசு, வறுமையை வேரறுக்கும் 10 ரகசிய ஆயுதங்கள். அறிமுகம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவின் இறுதியில் கேட்கப்படும் 2 கேள்விகளுக்கு சரியான பதிலை கமெண்ட் செய்து நீங்களும் ஒரு நிதி சாணக்கியன்தான் என்று நிரூபியுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பணத்தின் விஸ்வரூபம். உலகில் ஆயுதங்களால் வெல்லப்பட்ட போர்களை விட அறிவாலும் பணத்தாலும் வெல்லப்பட்ட போர்களே அதிகம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய மகா அறிஞர் சாணக்கியர் சொன்னார்: பணம் இல்லாதவன் பிணம், பணம் இருப்பவன் இறைவன். இது பேராசை அல்ல, இது யதார்த்தம். இன்று நாம் பேசப்போவது வெறும் சேமிப்பை பற்றி அல்ல. உங்கள் கையில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு போர்வீரனாக மாற்றி உங்களுக்காக போர் செய்ய வைப்பது எப்படி. 60 நிமிடங்கள் பொறுமையாக இருங்கள். இது உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான பொருளாதார போர் வரைபடம். ஃபைனான்சியல் வார் மேப். விதி 1: நுகர்வு எனும் நஞ்சு. விதையை சமைக்காதே. நண்பர்களே, உங்கள் கையில் சம்பளம் வந்தவுடன் நீங்கள் முதலில் எங்கே செல்கிறீர்கள்? ஷாப்பிங் மாலா அல்லது முதலீட்டு சந்தையா? சாணக்கியர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார்: விதை நெல்லை வேக வைத்து உண்பவன் அடுத்த ஆண்டு பட்டினியால் சாவான். இன்று நாம் வாங்கும் தேவையற்ற ஆடம்பர பொருட்கள், லயபிலிட்டிஸ், அனைத்தும் வேக வைக்கப்பட்ட விதைகள். அவை மீண்டும் முளைக்காது. ஆக்ஷன் பிளான். உங்கள் வருமானத்தில் முதல் 20% உங்களுடையது அல்ல. அது உங்கள் எதிர்கால சுயம், ஃபியூச்சர் செல்ஃப் உடையது. அதை செலவு செய்வதற்கு முன்பே பிரித்து விடுங்கள். விதி 2: வருமானத்தின் பல கரங்கள். கங்கை நதி வியூகம். ஒரே ஒரு நூலை நம்பித் தொங்கும் வாழ்க்கை மிக ஆபத்தானது. உங்கள் அலுவலக சம்பளம் மட்டும்தான் உங்கள் வருமானம் என்றால் நீங்கள் விளிம்பில் நிற்கிறீர்கள். கங்கை வற்றாமல் இருக்க காரணம் அதன் துணை ஆறுகள். அதுபோல உங்களுக்கு ஆக்டிவ் வருமானம், உடல் உழைப்பு; பேசிவ் வருமானம், பணம் செய்யும் வேலை, வட்டி, வாடகை, லாபம்; சைட் ஹெசில், உங்கள் திறமை தரும் வருமானம் ஆகியவை இருக்க வேண்டும். தூங்கும் போதும் பணம் வரவில்லை என்றால் சாகும் வரை உழைக்க வேண்டியிருக்கும். விதி 3: ஆபத்துக்கால நிதி. போர்க்கால பண்டகசாலை. எதிர்பாராத நேரத்தில் வரும் போர் ஒரு நாட்டை அழித்துவிடும். அதுபோல எதிர்பாராத மருத்துவ செலவோ அல்லது வேலை இழப்போ உங்கள் மொத்த சேமிப்பையும் காலி செய்யும். சாணக்கிய தந்திரம். குறைந்தது 6 முதல் 12 மாத கால செலவுக்கான பணத்தை லிக்விட் கேஷ் அல்லது தங்கமாக வைத்திருங்கள். இது உங்கள் முதலீடுகளை பாதுகாக்கும் ஒரு கவசம். அவசரம் என்று வரும்போது உங்கள் நிலத்தையோ வீட்டையோ அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயம் வராது. விதி 4: காலத்தின் கூட்டு சக்தி. காலச்சக்கர மாயாவி சாணக்கியர் சொல்கிறார்: காலமே உலகின் மிகப்பெரிய சக்தி. நிதி உலகில் காலத்தின் பெயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. நீங்கள் 10,000 ரூபாய் முதலீடு செய்வதை விட அதை எவ்வளவு காலம் வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். 20 வயதில் தொடங்கும் ஒரு சிறுவன் 40 வயதில் தொடங்கும் லட்சாதிபதியை விட சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆவான். காலம் உங்கள் பக்கம் இருந்தால் சிறு துளி பெருவெள்ளமாகும். விதி 5: பேராசை எனும் வலை. கபட வேடர்களை அறி. ஒரே வாரத்தில் பணம் இரட்டிப்பு, உழைக்காமல் கோடீஸ்வரன். இதெல்லாம் சாணக்கியர் எச்சரித்த வேடனின் வலைகள். விதி: புரியாத தொழிலிலும் தெரியாத நபரிடமும் பணத்தை கொடுக்காதே. ஒரு முதலீடு நம்ப முடியாத அளவு லாபம் தருகிறது என்றால் அங்கே ஏதோ சூது இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் அசல் பிரின்சிபல் பாதுகாப்பாக இருப்பதே முதல் வெற்றி. விதி 6: நிதி ரகசியம். மௌனமே வலிமை. உங்கள் வங்கி இருப்பை ஊர் முழுவதற்கும் காட்டாதீர்கள். ரகசியம் கசியும் போது காரியம் சிதையும். சாணக்கியர். அதிகமாக பணம் இருப்பதாக தெரிந்தால் தேவையற்ற உறவுகளும் கடன் கேட்பவர்களும் உங்களை சூழ்வார்கள். உங்கள் முதலீட்டு திட்டங்கள் அமைதியாக வளரட்டும். வெற்றியை மட்டும் சத்தமாகச் சொல்லுங்கள். விதி 7: நஷ்டத்தை ஏணியாக்கு. சிங்கத்தின் பின்வாங்கல். முதலீட்டில் நஷ்டம் வந்தால் அழாதீர்கள். அது நீங்கள் கொடுத்த கல்வி கட்டணம், டியூஷன் ஃபீ. ஏன் நஷ்டம் வந்தது? பேராசையா அல்லது அறிவின்மையா? சாணக்கியர் ஒரு முறை தோற்றபோது ஒரு மூதாட்டி சொன்ன பாடத்தை வைத்துதான் சாம்ராஜ்யத்தை வென்றார். அதுபோல சிறு தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் பாயத் தயாராகுங்கள். விதி 8: தர்மமும் பொருளாதாரமும். ஊற்று நீர். ரகசியம்: குளத்து நீர் வெளியேறினால்தான் புதிய நீர் உயிர் ஊறும். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தர்மம்/சமூக சேவை ஒதுக்குங்கள். இது வெறும் புண்ணியம் அல்ல, இது நீங்கள் வாழும் சமூகத்தில் உங்கள் பிராண்ட் மதிப்பையும் குட்வில் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் முதலீடு.
நேர்மையான வழியில் வரும் செல்வம் மட்டுமே நிலைக்கும். விதி 9. உடல் நலமே மூலதனம். படுக்கையில் கிடக்கும் செல்வம் 1000 கோடி இருந்தும் ஒருவேளை உணவை உண்ண முடியாவிட்டால் அந்த பணம் எதற்கு? உங்கள் உடல்தான் உங்கள் பணத்தை மேலாண்மை செய்யும் இயந்திரம். இந்த இயந்திரம் பழுதானால் நீங்கள் சேர்த்த செல்வம் அனைத்தும் மருத்துவமனைகளுக்குச் செல்லும். சாணக்கியர் அறிவுரை: தினசரி உடற்பயிற்சியும் சரியான உணவும் உங்கள் பணவீக்கத்தை விட அதிக லாபத்தை தரும். விதி 10. நிதி அறிவுள்ள வாரிசுகள். சாம்ராஜ்யத்தின் நீட்சி பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுப்பதை விட பணத்தை உருவாக்கும் அறிவை கொடுங்கள். குரங்கு கையில் இருக்கும் கொள்ளி போல அறிவற்றவன் கையில் இருக்கும் பணம் அவனையும் அழிக்கும், உழைப்பையும் அழிக்கும். அவர்களுக்கு உழைப்பின் மதிப்பையும் முதலீட்டின் அவசியத்தையும் சிறுவயதிலேயே புகட்டுங்கள். நண்பர்களே, சாணக்கியர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார்: காலத்தை உணராதவன் இலக்கை தவறிய வேடன் போன்றவன். நிதி உலகில் காலத்தை விட பெரிய ஆயுதம் எதுவும் இல்லை. ஒரு சாதாரண மனிதன் தன் உழைப்பை மட்டும் நம்பி பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் ஒரு நிதி சாணக்கியன் காலத்தை ஒரு பணியாளராக மாற்றி தன் பணத்தை பெருக்குகிறான். 1. கூட்டு வட்டி. உலகின் 8வது அதிசயம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதை உலகின் 8வது அதிசயம் என்றார். இதை எளிமையாகச் சொன்னால் வட்டிக்கு கிடைக்கும் வட்டி. சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரத்தில் விருத்தி, growth என்ற ஒரு சொல் உண்டு. ஒரு விதை மண்ணில் விழுந்தவுடன் அது மரமாவதில்லை. அதற்கு தேவைப்படும் மிக முக்கியமான முதலீடு காலம். 2. ஒரு நேரடி உதாரணம், தி டேல் ஆஃப் டூ ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு கதை மூலம் பார்ப்போம். ரவி மற்றும் பிரபு என்ற 2 நண்பர்கள். ரவி புத்திசாலி சாணக்கியன். தனது 20 வயதிலேயே மாதம் 5000 ரூபாய் முதலீடு செய்யத் தொடங்குகிறான். 10 ஆண்டுகள் மட்டும், அதாவது 30 வயது வரை முதலீடு செய்துவிட்டு நிறுத்திவிடுகிறான். அவன் போட்ட மொத்த அசல் 6 லட்சம் ரூபாய். பிரபு தாமதமாக உணர்ந்தவன். 20 வயதில் ஊர் சுற்றுகிறான். 30 வயதில் புத்தி வந்து அதே மாதம் 5000 ரூபாய் முதலீடு செய்யத் தொடங்குகிறான். அவன் தனது 60 வயது வரை, அதாவது 30 ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு செய்கிறான். அவன் போட்ட மொத்த அசல் 18 லட்சம் ரூபாய். இப்போது 60 வயதில் யாருடைய கையில் அதிக பணம் இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். 10 ஆண்டுகள் மட்டுமே முதலீடு செய்த ரவியின் கையில்தான் பல கோடி ரூபாய் அதிகமாக இருக்கும். காரணம், ரவியின் பணம் வளர்வதற்கு அந்த கூடுதல் 10 ஆண்டுகள் காலம் உதவியது. இதுதான் காலத்தின் மாயாஜாலம். 3. ஏன் நாம் தள்ளி போடுகிறோம்? நம்மில் பலர் சொல்வது, இப்போதுதான் சம்பளம் வரத் தொடங்கியிருக்கிறது, இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், பிறகு முதலீடு செய்யலாம். சாணக்கியர் எச்சரிக்கிறார்: நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் எதிர்கால செல்வத்திலிருந்து ஒரு பெரிய பகுதியை நீங்கள் இழக்கிறீர்கள். 4. சிறிய துளிகளே குடத்தை நிரப்பும். என்னிடம் லட்சம் ரூபாய் இல்லையே, நான் எப்படி முதலீடு செய்வது என்று கேட்காதீர்கள். ஒரு சிறு எறும்பு எப்படி தானியத்தை சேமித்து தன் புற்றை கட்டுகிறதோ அதுபோல உங்கள் கையில் இருக்கும் 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் கூட ஒரு விதைதான். அதை இன்றே மண்ணில் சரியான முதலீட்டில் போடுங்கள். 10-20 ஆண்டுகள் கழித்து அந்த மரம் தரும் நிழல் உங்களை ராஜாவாக மாற்றும். 5. பொறுமை. சாணக்கியரின் வாள். கூட்டு வட்டியின் பலன் ஆரம்பத்தில் தெரியாது. முதல் 5 ஆண்டுகள் மிக மெதுவாகவே வளரும். ஆனால் 15வது ஆண்டிற்கு பிறகு அது ஒரு ராக்கெட்டை போல பாயும். அந்த நேரம் வரை பொறுமையாக இருப்பவனே உண்மையான சாணக்கியன். சந்தையின் ஏற்ற இறக்கங்களைக் கண்டு பயந்து விதையை தோண்டி பார்க்காதீர்கள். காலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். 1. எதிரியை வீழ்த்தும் முன் வறுமையை வீழ்த்து. பசியுள்ளவனுக்கு தர்மம் தெரிந்திருக்காது, வறுமையுள்ளவனுக்கு வீரம் தெரிந்திருக்காது. இது சாணக்கியரின் கசப்பான உண்மை. நண்பர்களே, உங்கள் முதல் எதிரி பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது உங்களை பிடிக்காதவனோ அல்ல. உங்கள் முதல் எதிரி உங்கள் கையில் இருக்கும் காலிப்பை. வறுமை என்பது ஒரு நோய். அதை தீர்க்காமல் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. ஆக்ஷன் பிளான். உங்கள் செலவுகளை ஒரு போர் வீரனைப் போல கண்காணியுங்கள். அனாவசியமான ஆடம்பரச் செலவு என்பது உங்கள் எதிரிக்கு நீங்களே ஆயுதம் கொடுப்பதற்கு சமம். சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல, அது உங்கள் சாம்ராஜ்யத்திற்கான அஸ்திவாரம். 2. அறிவு என்னும் அசைக்க முடியாத முதலீடு. சாணக்கியர் சொல்கிறார், திருட முடியாத ஒரே சொத்து அறிவு மட்டுமே. பங்குச்சந்தை வீழலாம், நிலத்தின் மதிப்பு குறையலாம், ஆனால் உங்கள் மூளையில் இருக்கும் திறமை என்றும் வீழாது. இன்று நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கச் செலவிடும் ஒவ்வொரு மணி நேரமும் எதிர்காலத்தில் உங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை ஈட்டித்தரும்.
உங்கள் துறையில் நீங்கள் நிபுணராக எக்ஸ்பர்ட் மாறும் வரை ஓயாதீர்கள். உலகம் திறமையுள்ளவனுக்கு பின்னால் ஓடும், உழைப்பவனுக்கு பின்னால் அல்ல. மூன்றாவது, கூட்டுத் தொழில் மற்றும் நம்பிக்கை துரோகம். பண விஷயத்தில் யாரை நம்ப வேண்டும்? சாணக்கியர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அதிகமாக பேசுபவனிடம் பணத்தை கொடுக்காதே. அமைதியாக இருப்பவனிடம் உன் திட்டத்தை சொல்லாதே. முதலீட்டில் பார்ட்னர்ஷிப் வைக்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒருமுறை துரோகம் செய்தவனை மீண்டும் நம்புவது நஞ்சு அருந்திய பாம்பை கொஞ்சுவதற்குச் சமம். உங்கள் கணக்கு வழக்குகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கட்டும். ஆனால் உங்கள் லாபத்தின் ரகசியம் உங்களிடம் மட்டுமே இருக்கட்டும். முடிவுரை: நண்பர்களே, பணக்காரனாவது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, அது ஒரு முறையான பயிற்சி. சாணக்கியரின் இந்த 10 விதிகளை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கத் தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். இந்த 15 நிமிட மாரத்தான் வீடியோ உங்கள் பொருளாதார பார்வையை மாற்றியிருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிதி அறிவை பகிருங்கள். மறக்காம நம்ம குட் திங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்விகள்: சாணக்கியரின் கூற்றுப்படி எதைச் சமைத்து உண்பவன் அடுத்த ஆண்டு பட்டினியால் சாவான்? தூங்கும் போதும் உங்களுக்கு பணம் வர வேண்டுமானால் நீங்கள் எத்தகைய வருமான வழியை உருவாக்க வேண்டும்? இந்த 2 கேள்விகளுக்கும் சரியான பதிலை கமெண்ட் செய்து நீங்களும் ஒரு சாணக்கியன்தான் என்று நிரூபியுங்கள். நன்றி. வெற்றி நிச்சயம்.